எஸ்ஐஆர் பணி நிறைவேற்க பின் 9 மாநிலங்கள்ல 1.70 கோடி பேர் வாக்காளர் பட்டியல்கள்ல இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது இருக்கு. 19.75 கோடி பேர் வாக்காளர்களாக இடம்பெற்றிருக்கிறார்கள். அதாவது 9 மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் இதெல்லாம் சேர்ந்து. தமிழகத்துல மட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 5.67 கோடி பேர் இப்பொழுது வாக்காளர்களாக இருக்கிறார்கள். இங்க எவ்வளவு பேர் நீக்கியிருக்காங்கன்னா 74.07 லட்சம் பேர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். கடந்த இந்த எஸ்ஐஆர் பணிக்கு முன்னாடி என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தா 6.41 கோடி பேர் வாக்காளர்களாக இருந்திருக்கிறார்கள். இது இன்னைக்கு வாக்காளர் பட்டியல் இன்னைக்கு வெளிவந்திருக்கிறது. இப்ப 2 விஷயமா பார்க்கல. இப்போ ராகுல் காந்தி இவங்கெல்லாம் அடிக்கடி குற்றச்சாட்டுகள் வைப்பாங்கல்ல, அதாவது பிஜேபி இப்படி செய்து விட்டு அதனாலதான் நாங்க தோத்தோம்னு. இப்ப 7.0 லட்சம் 74.0 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப இந்த 74 லட்சம் வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் என்றால் இதற்கு முந்தைய திமுக அரசு போலி வாக்காளர்களால் வெற்றி பெற்றதா? இந்த கேள்விக்கு இன்னைக்கு ராகுல் காந்தி பதில் சொல்லணும். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த எஸ்ஐஆர் வந்த உடனே நான் ஒரு விஷயம் தெளிவாக சொன்னேன். என்ன அப்படின்னா, இது ஒரு நல்ல முயற்சி. ஆனால் தமிழகத்தில் இது எந்த அளவு வெற்றி பெறும் என்பது எனக்கு சந்தேகமாக உள்ளது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். என் சந்தேகத்துக்கு இன்னைக்கு ஒரு தெளிவு கிடைத்ததாகவும் நான் பார்க்கிறேன். எப்படி என் சந்தேகம் அப்படின்னா, முதல்ல இந்த எஸ்ஐஆர் வந்த உடனே இதை திமுக காரர்கள் எதிர்த்தார்கள். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதை பத்தி திமுக காரங்க எதுவுமே பேசல. பல இடங்கள்ல இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பல இடங்கள்ல அவர்களுக்குள்ள பேர் அதில் வரவில்லை. இந்த செய்தியை கூட நம்ம கூட ஸ்ரீ டிவியில சொன்னோம். இன்னும் சொல்ல போயாச்சுன்னா, இந்த எஸ்ஐஆர் பணி நடக்கும் போது நம்ம இதை சொல்லியாச்சுன்னா பல பாஜக காரர்களுக்கு என் மேல கோபம் வரும். நமக்கு ஏதோ அவர்களுக்கு நமக்கும் பகைங்கிற மாதிரி நினைக்கிறோம்னு. இந்த எஸ்ஐஆர் பணி வந்த நேரத்துல ஃபீல்டுல எனக்கு தெரிஞ்சு வேலை செய்தது திமுக மட்டுமே. உண்மைதான். அது அதிமுக, பிஜேபி எந்த கட்சியும் ஒன்றும் வேலை செய்யல. ஃபீல்டுல அந்த ஃபார்ம்ல எந்த பேர் இருக்கு, யாரை ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும், யாரை டெலிஷன், எல்லா வேலையும் எனக்கு தெரிந்து தெளிவாக செய்த ஒரு அரசியல் கட்சி உண்டுன்னா அது திமுக மட்டும்தான். அப்ப எப்படி திமுக இந்த வேலையை செய்திருக்கும், அத நான் உங்களுக்குள்ள முடிவுக்கு விட்டு விடுகிறேன். இப்ப இந்த எஸ்ஐஆர் அது எந்த எந்த அப்ஜெக்டிவுக்காக கொண்டு வரப்பட்டதோ, இப்ப அந்த அப்ஜெக்டிவே அதை நிறைவேற்றி விட்டதா? இப்ப தமிழ்நாட்டில் நான் சொல்லக்கூடிய இந்த கண்டிஷன்ஸுக்கு உட்பட்டு திமுக மட்டுமே வேலை செய்தது. வேற யாரும் அதுல பெருசா ஒன்றும் கவனம் செலுத்தலை, கவனம் காட்டவும் இல்லை. அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆரம்பத்தில் எதிர்த்த திமுக பின்னாடி அதை எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. எதிர்ப்பு ஒன்றும் தெரிவிக்கல. இது பண்ணியிருந்தாங்க. 1 கோடிக்கு கிட்டத்தட்ட வாக்காளர்கள் முதல்ல நீக்கப்பட்டார்கள். அதுக்கப்புறம் போய் 70 சொச்சம்னு வந்திருக்கு. அப்ப புதிதாக 20 லட்சம் பேர் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப அவர்கள் யார், எப்படி சேர்க்கப்பட்டார்கள், அதோடு விவரம் ஏதாவது வேற கட்சிகளுக்குள்ள பூத் லெவல் ஏஜென்ட் யாருக்காவது இதை பத்தி விவரம் தெரியுமா? எனக்கு இன்னும் சந்தேகமாகத்தான் இருக்கிறது. ஆனால் இந்த ஒரு முயற்சியை கூட பயன்படுத்துவதற்கு கூட இங்கு இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு, அரசியல் கட்சிகளுக்கு, திமுகவை தவிர சில இடங்கள்ல நம்ம அந்த எஸ்ஐஆர் வரும்போது பார்த்தோம், பல மசூதிகள் அதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருந்தார். பல ஜமாத்தானர்கள் அதற்கான வேலையெல்லாம் ஈடுபட்டு இருந்தார்கள். இங்க கூடிய செய்தி குறிப்பாக கோயம்புத்தூர் இந்த மாதிரி இருந்ததுன்னு திரு எச் ராஜா அவர்களுக்குள்ள ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கூட நம்ம பார்த்தோம். அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு முடிந்திருக்கக்கூடிய இந்த எஸ்ஐஆருக்குள்ள பணி, இன்னைக்கு எலக்ட்ரல் ரோல்ஸ் இப்போ கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எந்த அளவு இது சரியானதாக இருக்கும் அப்படிங்கிற அன்னைக்கு நான் சொன்ன சந்தேகம் எனக்கு இன்றும் தொடர்கிறது. இது பாசிட்டிவா இதை எடுக்கணுமா நெகட்டிவா எடுக்கணுமாங்கக்கூடியதுல இன்னைக்கு எனக்கு ஒரு சந்தேகம் நிலவுகிறது. சரி, இதுல 2 பாடம் நம்ம ஒண்ணு பார்க்கணும். ஒரு பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு அரசாங்கத்தின் திட்டமோ இல்லை அப்படின்னா இந்த நாட்டை சீர்திருத்த வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட்டோ இல்லைன்னா எலெக்ஷன் கமிஷன் மாதிரி இண்டிபெண்டன்ட் பாடிஸ் இவர்கள் விரும்பினாலோ அது சாத்தியப்படாது. அது சாத்தியப்பட வேண்டும் என்றால் நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனின் ஒத்துழைப்பும் அதில் இருக்க வேண்டும். நோபல் இன்டென்ட்டோட பண்ணினாங்க எலெக்ஷன் கமிஷன்.
ஆனா இங்க வந்து அது என்னை பொறுத்தளவுல இது இன்னைக்கும் கேள்விக்குறிதான். அதனால தான் நீங்க ஆர்எஸ்எஸ்ல வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க, தலைவன் பெரிய ஆளு, நல்ல மனுஷன் தான், அந்த நாட்டை ஆள்றவர் ரொம்ப நல்ல மனுஷனா இருக்கலாம், அவர் கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் எல்லாம் நல்லபடியா இருக்கலாம், ஆனா நாட்டில் இருக்கக்கூடிய குடிமகன் நல்லவனாக இருந்தா தான் அவனால் அந்த நல்லதை ஏற்கவும் முடியும், அவனால் அதை செயல்படுத்தவும் முடியும். அதனால நீங்க சமுதாயத்தில் நல்லவர்களை உருவாக்கக்கூடிய அமைப்பை பார். பிளான் ஃபார் த நேஷன், நாட் ஃபார் அ பார்ட்டி, நாட் ஃபார் அ லீடர். இதுதான் ஆர்எஸ்எஸோடு அடிப்படையே. அப்படி நாட்டில் இருப்பவர்கள் எல்லாம் நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் இருந்தாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நாட்டின் தலைவனும் நாட்டின் சட்டத்திட்டங்கள் எல்லாமே நல்லதாக மாறும். இந்த பாடத்தை நிறைய பிஜேபியில எனக்கு ஆர்எஸ்எஸ்ஸில் இம்பட்டு வருஷம் அனுபவம், அவரின் பேரன் நான், இவரின் சேத்தப்பா நான், இவரின் பெரியப்பா நான், எல்லாமே நிறைய எல்லாம் போடுறாங்க. இவர்கள் எல்லாம் இந்த ஆர்எஸ்எஸ்ஸின் அடிப்படையை படித்திருந்தால் இன்னைக்கு இந்த எஸ்ஐஆரும் பயன்படுத்தியிருப்பாங்க ஒழுங்காக. ஆனா கொள்கைகளை நம்ம உள்வாங்கணும், நோக்கத்தை உள்வாங்கணும். அதை செய்யாததுனால இப்படி எஸ்ஐஆர்ங்கக்கூடிய ஒரு நோபல் இனிஷியேட்டிவ் வந்தும் அதை தேசத்துக்கு சாதகமாக நம்மால் அதை மாற்ற முடியவில்லை என்ற ஒரு தவறு நமக்கு ஒரு பாடம். இதை எப்படி சரியாக்க போறோம்? ரெண்டாவது பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு அரசாங்கம் என்ன நோக்கத்தில் ஆர் எந்த கொள்கையில் தன்னை வைத்துக் கொண்டிருக்கிறதோ அதை அரசு இயந்திரங்களையும் அரசியலாக்கி செயல்படுத்தினால் ஒரு தேசத்தின் பன்முகத்தன்மை, ஒரு தேசத்தின் பாதுகாப்பு, ஒரு தேசத்தின் ஒருமைப்பாடு, இது எல்லாவற்றையும் ஒழிக்க முடியும் என்பதையும் நம்ம இதில் படிக்கணும். முதல்ல நம்ம பொதுமக்களும் தேசமும் எப்படி இருக்கும், மக்களும் எப்படி இருக்கணும், அதே மாதிரி அரசாட்சியில் இருப்பவர்கள் எப்படி இருக்கக்கூடாது. இந்த ரெண்டு விஷயத்தையும் இந்த எஸ்ஐஆர் எக்ஸசைஸ் தமிழகத்துக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன்.